பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எல்லோரும், இது பொதுவானது. பாவம் எல்லோருக்கும் பொதுவானது. பாவத்திற்கு எந்த மனிதனும் விதிவிலக்கு அல்ல. இந்த பூமியில் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும், என் தாய் என்னை பாவத்திலும் கர்ப்பந்தரித்தாள் என்று வேதம் சொல்கிறது. ஆக இந்த பூமியில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் பாவத்திற்குரியவன். பாவத்திற்கும் அவனுக்கும் அதிகமான சம்பந்தம் இருக்கிறது. எந்த மனிதனும் பாவத்துக்கு விதிவிலக்கு அல்ல. எல்லாருக்கும் பாவம் பொதுவானது. எல்லோருக்கும் பாவம் ஒரு உறவுக்குள்ளானது. காரணம், பழைய ஆதாமாகிய ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஆதாம், அந்த சந்ததியாகி நாம் பாவத்துக்கு உடன்பட்டவர்கள், பாவத்தோடு கூட இருக்கும்படியாக பிறக்கப்பட்டவர்கள். அவனுடைய வித்தானது நமக்குள்ளே அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதாக இருக்கிறது. ஆக இந்த பூமியில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும், இந்த பூமியில் பிறக்கிற மனிதன் பாவத்தில் தான் பிறக்கிறான். அது யாரும் மறுக்க முடியாது. எல்லா மனிதனுக்கும் பாவம் பொதுவானது. பாவத்தில் பிறக்கிறான். இந்த பாவத்தில் பிறக்கிற மனிதனுக்கு எல்லாருக்கும் பாவம் பொதுவானது போல ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் எல்லாருக்கும் ரட்சிப்பை கொடுக்க வந்தார். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமையாக இருக்கிறான்னு பார்க்கிறோம். எல்லாருக்கும் ரட்சிப்பு. ஆகவே பொதுவான மனிதனுக்கு பாவம் பொதுவானது போல் இங்கே பொதுவான மனிதனுக்கு ரட்சிப்பும் பொதுவாக மாறுகிறது. எல்லா மனிதனுக்கும் ரட்சிப்பு என்பது பொதுவாக இருக்கிறது. எல்லா மனிதனுக்கும், இவனுக்கு தான் அவனுக்கு தான் இல்லை. ஆண்டவர் ரட்சிப்பு எல்லா ஜாதிக்கும், எல்லா கோத்திரத்துக்கும், எல்லாருக்கும் ஆண்டவர் ரட்சிப்பை பொதுவாக கொடுக்குறார், ஈக்குவலாக கொடுக்குறார். ஆகவே ரட்சிப்பை அவர் பொதுவாக வைத்திருக்கிறதுனால எல்லா மனிதரும் ரட்சிப்புக்கு பாத்திரவான்களாய் மாறுகிறார்கள். ரட்சிப்புக்கு பாத்திரவான்களாய் மாறுகிற பொழுது அந்த ரட்சிப்புக்கு சுதந்திரவாளியாக, சொந்தக்காரர்களாக அவர்கள் மாறுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே ரட்சிப்பு பொதுவானது. ரட்சிப்பை எல்லோருக்கும் ரட்சிப்பு பொதுவாக இருக்கிறது. பாவம் பொதுவாக இருக்கிறது போல் ரட்சிப்பும் பொதுவாக இருக்கிறது. அந்த ரட்சிப்பை யார் விரும்பி ஏற்றுக்கொள்கிறார்களோ, பாவம் என்பது விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் அவன் சரீரத்தில் அவன் பிறக்கும் பொழுதே ஒட்டி கொண்டே வருகிறது. ஆனால் ரட்சிப்பு என்பது ஒட்டி கொண்டு இல்லை. ரட்சிப்பு என்பது தேடி போக வேண்டும். ரட்சிப்புக்காக மனிதனை ஏக்கம் பெற வேண்டும். ரட்சிப்பை தேடி போகணும். இன்றைக்கி ஜனங்க ஆங்காங்கெல்லாம் போகிறாங்க. மலைகளுக்கும் பாவ நிவர்த்திக்கும் காசி, ராமேஸ்வரம் எல்லாம் புண்ணிய ஸ்தலங்கள் எல்லாம் போகிறாங்க. ஆகவே தேடி போகிறவனாக இருக்கிறான். இன்றைக்கு ரட்சிப்பு என்பது தேடி போக வேண்டும். ஆண்டவராக இயேசுவிடத்தில் தேடி வர வேண்டும். அவர் தான் ரட்சிப்புக்கு பாத்திரர். அவர் தான் ரட்சிப்பை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ரட்சிப்பு கர்த்தருடையது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ரட்சிப்பு அவர் கொடுக்கிறார். கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, நல்லவர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த பூமியில் வாழும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ரட்சிப்பை பொதுவாக வைத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை யார் தேடி ஓடி வருகிறார்களோ அந்த ரட்சிப்புக்கு அவர்கள் பாத்திரவான்களை மாறுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே பாவம் பொதுவாக இருக்கிறது போல், ரட்சிப்பு பொதுவாக இருக்கிறது போல், ஆசீர்வாதத்தையும் பொதுவாக வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு ஆசீர்வாதங்கள் கடந்து வருகிறது. சிலுவை மூலமாய் கடந்து வருகிறது. சிலுவை மூலமாய் இயேசுனுடைய ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கு நாம் சொந்தக்காரர்களாய் சிலுவை மூலமாய் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே சிலுவையின் மூலமாக நமக்கு நன்மைகளும் சுகமும் பலனும் ஆசீர்வாதம் வருகிறது. இது ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக வருகிறதாக இருக்கிறது. உலகம் முழுவதும் பாவம் பறந்து விரிந்திருக்கிறது. அதே போல் ரட்சிப்புக்கு தேடி வருகிறவர்களுக்கு சிலுவை மூலமாக அவர்களுக்கு ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. ஆகவே யார் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெறுறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், நன்மைகளை வைத்திருக்கிறார், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆகவே தான் வேதம் சொல்வது, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதியின் பிதாவிலிருந்து உண்டாகி, பரலோகத்திலிருந்து தான் நன்மை வரணும். இந்த பூமியில் அநேகர் குறுக்கு வழியில் சம்பாதிப்பதும், அநேகர் பணத்துக்காக பொருளுக்காக ஓடுவதும், இதெல்லாம் சீக்கிரமாக அழிந்து போகிறதா இருக்குது. ஆனால் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் பரலோகத்திலிருந்து இறங்கி வரும். அதில் வேதனை கிடையாது. அதில் நிம்மதி உண்டு, சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் அது சந்தோஷமானது. தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் நிரந்தரமானது. தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் நிலையானது. தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதாக இருக்குது. வேதனை கிடையாது. தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் தான் மிக முக்கியமான ஒரு நல்ல ஆசீர்வாதமாக இருக்குது. ஆக அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். தேவன் தம்முடைய நன்மைகளை அவர் நமக்கு கொடுக்க, அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர் ஆகி என்று பார்க்கும். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவரிடத்தில் திரளான ஐஸ்வர்யங்கள் உண்டு, திரளான மீட்பு உண்டு, திரளான சந்தோஷம் உண்டு. ஆக அந்த சந்தோஷ மீட்பெல்லாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். அந்த அழைப்பு பெற்றுக்கொண்டு நன்மைகளை பெற்றுக்கொள்ளும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த பிதாவே, நாளுக்காய் ஸ்தோத்திரம். கேட்ட வார்த்தை நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே இந்த உலகத்தில் உங்களுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு சிலுவை மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க கிருபை செய்யும்படியாக அந்த வார்த்தைகள் உலகத்தில் ஆசீர்வதிப்பதாக.
நன்மையால் நிரப்புவீராக. உம்முடைய கிருபையின் கருத்தால் தூப்படும் சுனாம ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.